நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உங்களோட எல்லா சொத்துக்களையும் என் பேருக்கு எழுதி தரீங்களா? சுமதி, பாருங்க, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாம இருங்க. பார்வதி அம்மா, உங்களுக்கு இந்து தானே வேணும். ஆனா எனக்கு தேவை சொத்து. அத குடுக்க நீங்க தயாரா இருந்தா மட்டும் இந்துவை தத்தெடுக்கிற விஷயத்த பத்தி பேசலாம். சுமதி, தயவு செஞ்சு இந்துவுக்காக இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட வைக்காத. நான் வேற என்ன வேணாலும் பண்றேன். உங்க சொத்துக்களை எனக்கு கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அப்படி இருந்தா மட்டும் இந்துவை பத்தி நாம பேசலாம். இல்லனா நீங்க இங்க இருக்க வேண்டாம், போலாம். அம்மா, நீங்க போங்க. ரகு, நான் உங்களை போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அத்தை, எப்பவும் நடக்காத விஷயத்த நீங்க அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க யாருக்காக வேலை பேசுனீங்களோ அவ உயிரை காப்பாத்த அவங்களோட லிபரையே கொடுத்து காப்பாத்தின அம்மா அவங்க. உங்க கிட்ட போய் அவங்களாம் வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன கத்தனாலும் நான் சொன்னதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாமா, உங்க முடிவு என்ன? இல்லடா ரகு, அது வந்து நான் இத பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்துவோட விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். இல்லனா நடக்கிறதே வேறையா இருக்கும். புரிய நினைக்கிறேன். அடியே சுமதி, நீ ரகு கிட்ட இப்படிலாம் பேசி டென்ஷன் ஆக்கி இருக்க கூடாது. அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சுமதி யாருன்னு நான் அவனுக்கு காட்ட போறேன். பார்வதி, போன விஷயம் என்னாச்சு? சுமதியும் சுகுமாரனையும் போய் பார்த்தியே, அவங்க என்ன சொன்னாங்க? நீ அவங்கள போய் பார்த்திருக்கவே வேண்டாம். அவங்களுக்கு இப்பெல்லாம் இந்துவை பத்தி எந்த கவலையும் இல்ல. பின்ன எதுக்காக நீ அவங்கள பார்க்க போன? அம்மா, இந்துக்கு யாருமே இல்லைன்னு தானே நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சட்டப்படி அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. அது சுகுமாரனும் சுமதியும் தான். அது எப்படி சரியாகும்? அவங்க இந்துவோட சித்தப்பா சித்தி தானே? அப்படி நம்மளால சொல்லதான் முடியும். சட்டப்படி அவங்க ரெண்டாவது அப்பா அம்மாவா இந்துவுக்கு உறுதுணையா இருக்காங்க. அப்போ நீ இந்துவை தத்தெடுக்க முடியாதா? அவங்களோட சம்மதம் இல்லாம இது நடக்காதுமா. தத்தெடுக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ? அவங்களுக்கு நான் இந்துவை தத்தெடுக்கிறதுல பூர்ண சம்மதம். ஆனா சுமந்திக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. டிமாண்டா? அவ ஒரு பேராசை பிடிச்சவ. இல்லன்னா நம்ம சொத்து எல்லாத்தையுமே அவ கேப்பாளா என்ன? சுமதி கேட்டாலும் கேக்குறவதான். ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்க தான் பாப்பா. ரொம்ப பேராசக்காரி. ஆமா, நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லலம்மா. ஆனா நாம தத்தெடுக்கிறத உடனே பண்ணிதானே ஆகணும். பார்வதி,
இதையெல்லாம் ரொம்ப ஆலோசனை பண்ணித்தாமா செய்யணும். சீக்கிரம் இது நடக்கணும்னு நீ ஏன் அவசரப்படுற? இந்துவை தத்தெடுக்கிறது அது உடனே நடக்கணுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா சரி வராது. லேட்டானா என்ன பிரச்சனை வரும்? இப்பவும் இந்து உன்னோட மகளா இங்க தானே இருக்கிறா. இந்துவை சேர்ந்தவங்க இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா நீ கொஞ்சம் ஆலோசனை பண்ணி செய்யலாம்ல. நான் நல்லா யோசிச்சுதாமா இந்த முடிவே எடுத்தேன். இப்ப இந்த முடிவை நான் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்காங்க. ஆனா நீங்க தான் இனிமேல் கவனமா இருக்கணும். ரொம்பவே பெரிய ரிஸ்க் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சையை தொடர்ந்து செய்யணுங்கிற ஞாபகம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சுயமா சிகிச்சை பண்ணிக்கலாங்கிற முடிவை நீங்க பண்ணவே கூடாது. இந்து, நீ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? அம்மா, அது கம்பெனில ஒரு பிரச்சனைமா. மூர்த்தியை நீ வேலைக்கு வச்ச உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி சொல்லு, என்ன பிரச்சனை? நம்ம கம்பெனில 10 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு வந்த ஒரு கிளையண்ட்ட யாரோ வேணும்னே பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க. யார் தூக்குனாங்க? எந்த கம்பெனின்னு தெரியுமா? யாருனோ எந்த கம்பெனினோ அந்த கிளையண்ட் சொல்ல மாட்டேங்கிறாருமா. அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி சுபத்ராணி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இப்படியெல்லாம் ஒரு வேலையை பண்ணி நம்ம குடும்பத்தை இல்லாம பண்ணணும்னு ஆசை. அவங்க தான் இது பின்னாடி இருக்காங்கன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? நம்ம கிட்ட தான் ப்ரூஃப் இல்லையே. இதுக்கு பின்னாடி அவங்க இல்லைன்னா நம்ம கம்பெனியோட போட்டி போடுறதுக்கு புதுசா ஒரு எதிராளி முளைச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம கம்பெனிக்கு இதுவரைக்கும் இல்லாத எதிரி டக்குன்னு எப்படி வர முடியும்? ஒருவேளை அப்படி இருந்தா அந்த எதிரி எதுக்கு மறைஞ்சிருக்கணும்? இந்து, நீ இந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். இதெல்லாம் நம்மள மாதிரி ஒரு பிசினஸ் விமன் ஃபேஸ் பண்ற ஒரு சாதாரண விஷயம்தான். 10 கோடி ரூபாய் கிளையண்ட் போறதா இருந்தா போகட்டும். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. சரிம்மா. அப்புறம் நீ இந்த யோசனை எல்லாம் உன் மனசுல இருந்து தூக்கி போட்டு போய் தூங்கு. அருண் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு. சரி. குட் நைட்மா. குட் நைட். அம்மா. இந்து, என்ன திரும்ப வந்துட்ட? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? அம்மா, அன்னைக்கு கார் ரிப்பேர் ஆனப்போ நம்ம ஒரு சன்னியாசியை பார்த்தோம்ல, உங்களுக்கு அவரை ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளே. உங்க பொண்ணு செத்து போயிட்டான்னு யார் சொன்னது?
அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. உங்க கை என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுது. ஆ ஞாபகம் இருக்கு. அந்த சாமியார் தானே? அவரை நானும் என் வீட்டுக்காரும் பார்த்தோம். என்ன சொல்ற? அவர் சொன்னதை கேட்டு நானும் என் வீட்டுக்காரும் ரொம்ப டென்ஷனா இருக்கோம். அவரு என்ன சொன்னாரு? என்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சொன்னாரு. என் வீட்டுக்காரர் அதை கேட்டு காமெடியா தான் எடுத்துக்கிட்டாரு. ஆமா, இத கேட்டதும் நீங்க டென்ஷனா இருக்கீங்க? அட ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, உங்களுக்குள்ள ஏதோ டென்ஷன் இருக்குமா? என் அப்பா அம்மா உயிரோட இருக்காங்கன்னு அந்த சன்னியாசி சொன்னதுனாலயா? இந்து, உன்னோட அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நீ சொன்னல? ஆமா. ஆனா உன்னோட அப்பா அவரு உயிரோட இருக்காரா என்ன? உன்னோட அப்பா கண்டிப்பா எங்கேயாவது உயிரோட இருந்தா ஒரு நாள் அவரு உன்னை தேடி வந்தாருன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்னோட தத்து மகள ஆனதுக்கு அப்புறம் உன்னோட அப்பா வந்து கூப்பிட்டா நீ அவர் கூட கிளம்பிடுவியா என்ன? அம்மா, என் அப்பா திரும்பி வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. ஒருவேளை அவர் வந்தாலும் என்னையும் என் அம்மாவையும் விட்டுட்டு போன அவரை பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. வேதனைக்கும் அப்புறம் துன்பத்துக்கும் நடுவுல என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனவர் தான் என் அப்பா. அந்த ஆளை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. எனக்கு அந்த ஆளை பார்க்கவும் வேண்டாம். என்னோட அப்பா அம்மா எல்லாம் இப்ப நீங்கதாம்மா. மரணத்தாலதான் என்னையும் உங்களையும் பிரிக்க முடியுமா? இந்து, அம்மா, அப்படின்னா நாங்க எதிர்பார்த்த மாதிரி பார்வதி உங்களை தேடி வந்தால? ஆனா சட்டப்படி நான் தானே இந்துவோட அம்மா. அதனால பார்வதிக்கு என்னோட சம்மதம் இல்லாம இந்துவை தத்தெடுக்க முடியாதுல்ல. ஆமா, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? ப்ரூஃப் எல்லாம் இருக்கிறதால தானே நான் இவ்வளவு தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். பார்வதி உங்ககிட்ட சம்மதம் வாங்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவா. நீங்க எதுக்காகவும் இந்துவை விட்டு கொடுக்க கூடாது. இங்க பாருங்க, என்னோட விஷயம் நடக்கலன்னும் போது நான் ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படின்னா உங்களோட காரியம் நடக்கிறதா இருந்தா நீங்க பார்வதிக்கு இந்துவை விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அவளை ஷேனாய்க்காரங்களுக்கு மருமகளா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 பைசா கூட எங்களுக்கு கிடைக்கல. மகளா கொடுத்தா கிடைக்கும் போது நான் இதுக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லணும். சுமதி, உங்களுக்கு நாங்க கொடுத்த ஆஃபர் எதையும் நாங்க மறக்கவே இல்லை. பாருங்க, அந்த விஷயத்தை நாங்க மறக்காதனால தான் நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். இந்துவை பார்வதிக்கு தத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க சொன்ன ஆஃபர் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நாங்க சொல்ற மாதிரி மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அது எல்லாமே ஈஸியா நடக்கும். அப்புறம் எது வேணாலும் கைவிட்டு போயிடும். அப்புறம் நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் நடுத்தருவுல நிப்பீங்க. அவ்வளவு ஈஸியா என்ன ஏமாத்த முடியாது சுபத்ரா. இந்துவை தத்தெடுக்கணும்னா பார்வதியோட எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கணும். இந்த டிமாண்ட தான் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். சரி, பார்வதி இதுக்கு ஒத்துக்கிட்டாளா? சம்மதிக்கலனா இந்துவை அவங்களால தத்தெடுக்க முடியாதுன்னு தெரியும். சுமதி, நீங்க பெரிய அபத்தமான வேலை செஞ்சிருக்கீங்க. பாருங்க, அம்பாட்டி வீட்டுல எப்பவுமே அந்த மாதிரி நடக்காது. அது ஏன்? பார்வதியுடைய எல்லா சொத்தையும் உங்க பேர்ல எழுதி தர முடியாது. அப்படி எழுதி கொடுக்க பார்வதியால முடியாது. அதுதான் அம்பாட்டி குடும்பத்தோட பாரம்பரிய சொத்து அவகாசக்கான உரிமை. அதுபடிதான் பார்வதியோட சொந்த பொண்ணுக்கோ இல்லைன்னா தத்து மகளுக்கு மட்டும்தான் அந்த சொத்தை வாங்கறதுக்கான உரிமை இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது?
இந்துவை தத்து எடுக்கிறதுனால நீங்க குடும்பத்தோட செட்டில் ஆகிறதுக்கு நான் ஒரு வழியை சொல்லித்தரேன். என்ன வழி? அதாவது என்ன வழின்னு நான் சொல்லித்தரேன். ஆனா அதை நீங்க கேட்டாகணும். நீங்க இந்த வழியில முயற்சி பண்ணீங்கன்னா இந்துவுக்காக பார்வதி வந்து உங்ககிட்ட மண்டியிட போறா. இந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறேங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்க பின்னோக்கி போக கூடாது. என்னோட தேவை நடக்காம நான் பின்னோக்கியே போக மாட்டேன். அப்படின்னா நான் பார்வதி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு போன் பண்றேன். வரட்டா? அண்ணா, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்ப சுமதி கிட்ட இப்படி சொன்னீங்க? இது ரொம்ப பைத்தியக்காரத்தனம்னா. நாம நமக்கே குழி தோன்ற ஏற்பாடு தான் இதெல்லாம். சுபத்ரா, அந்த பார்வதியால இந்துவை தத்தி எடுக்கிறதுக்கு முடியாம போகணும். அதுக்கான குறுக்கு வழியை தான் நான் இப்ப சுமதி கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன், தெரியுமா? பாரு, சுமதியும் சுகுமாரனும் அதுல விழுந்துட்டாங்கன்னா இந்துவை தத்தெடுக்கிறதுக்கு கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்துவை அடிச்சு திரத்தி விட்டா போதும்ல. பாரு, உன் பொண்ணோட துக்கத்தை பார்த்து மனசுடைஞ்சு போயிருக்கிற உன் பையன் என் பொண்ணோட கழுத்துல தாலி அவன் கட்டியிருப்பான். அதுக்கு தான் நான் இந்த வழியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ என்னடா மூட் ஆஃப் இருக்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு? மது எனக்கு கால் பண்ணியிருந்தா. அவ எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனந்தா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குற தகுதி இப்போ எனக்கு இல்லை. ஆனா ஒன்னு உறுதியா சொல்ல முடியும், ஏன் தங்கச்சி உன்னை லவ் பண்றா, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறா. எப்பயுமே நடக்காத ஒன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அருண், அவ அழுகிறத நீ போன்லயும் கேட்டிருப்பல்ல, அத நான் நேர்லயும் பாக்குறேன். மது கிட்ட நான் எதுவுமே கேட்க முடியல. பதிலுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்டா என்னால எதுவும் சொல்ல முடியல. எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியே சாக்கா வச்சு ஒவ்வொரு நாளும் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. இந்துவும் நீயும் பிரிஞ்சாகணும் தான் அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த விஷயம் எப்போதுமே நடக்காது அப்படிங்கறதுனால அவங்க மேல எனக்கு அனுதாபம் தான் வருது. ஒரு பக்கம் பார்த்தா மது பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுல பிரச்சனை. இப்ப நான் என்னதான் பண்றது? அண்ணா, நீங்க மதுவை கல்யாணம் பண்ண தயாரா இருக்கீங்கன்னா வேற என்ன பிரச்சனை இருக்கு? நான் இப்பவும் தயாரா தான் இருக்கேன் இந்து. ஆனா மதுவை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போக போறது என்னோட வீட்டுக்கு தானே. அங்க மது நிம்மதியா வாழ்வான்னு உனக்கு தோணுதானே? மதுவோட வீட்லயும் எதிர்ப்பாங்க. சுபத்ரா அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனந்தா, ரெண்டு ஃபேமிலியும் ஒத்துக்கிட்ட பிறகு இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டு ஃபேமிலியோட சம்மதத்தோட தான் மதுக்கும் அனந்தண்ணாக்கும் கல்யாணம் நடக்கும். அண்ணா, உங்க அப்பா அம்மா கிட்ட முறைப்படி வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்கும். என் அப்பா அம்மா கண்டிப்பா அதுக்கு வரமாட்டாங்க. அப்படின்னா நீங்களே நேரடியா வந்து மதுவை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி என் மாமியார் கிட்ட கேளுங்க. இந்து, அது வந்து ஆனந்தா, இதுக்கு நீ தயாரா இருந்தா மதுவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆரம்பத்துல கண்டிப்பா எதிர்ப்பு வரும்னா, பின்னாடி அதெல்லாம் காணாம போயிடும். கல்யாணம் பண்ணி தரேன்னு பொண்ணோட அண்ணனே சொல்லிட்டாரே, நீங்க எதுக்கு தயங்குறீங்க? மதுவோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம்.
எதுக்கும் நான் அவகிட்ட ஒரு தடவை பேசி பார்க்குறேன். வரேன். சொல்லுங்க மூர்த்தி. சார், ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? சுமதி வீட்ல இல்லையா? சுமதி வீட்ல இருக்கா. நீங்க சொல்ல மகளம் வந்திருக்கீங்க, எதுவும் அவசரமா? சுமதி எதுவும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்லையே. ஆமா, சுமதி என்ன சொல்லுவா? சுமதி ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் இங்க வந்திருக்கேன். சுமதி உங்களுக்கு கால் பண்ணாளா? அது அது எப்படி நடந்தது எனக்கு ஒன்றும் தெரியாது. வாங்க பார்வதி, ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. திடீர்னு இப்படி வரவேற்கிறா? ஆமா, நீங்க இங்க வரப்போற விஷயத்த ரகு கிட்ட சொன்னீங்களா? ரகு கிட்ட சொல்ல வேண்டான்னு நீங்க சொன்னதுனால நான் சொல்லவே இல்லை. அது ரகுக்கு தெரிஞ்சா எந்த வேலையும் நடக்காது. அன்னைக்கு நீங்க ரகு கூட வந்ததுனாலதான் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சுமதி, இப்ப என்ன செய்ய போற எனக்கு ஒன்னும் புரியலையே. பார்வதி நான் இங்க எதுக்காக வர சொன்னா வேற எதுக்கும் இல்ல. நம்ம இந்துவ பார்வதிக்கு தத்து கொடுக்கறத பத்தி பேசுறதுக்காக தான். சுமதி, நீங்க ஒரு நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அன்னைக்கு எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கணும்னு நான் ஏன் சொன்னேன்னா, உங்க சொத்து நியமனம் பத்தி தெரியாததாலதான். அப்படி பண்ண முடியாது இல்லையா? அப்பாடா, இப்பவாவது நீ அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். இங்க பாருங்க, எப்பயுமே யோசனை பண்ணி பேசணும்னு நான் இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். சுமதி, அப்படின்னா பார்வதி அம்மா இந்துவை தத்து எடுக்கிறதுல உனக்கும் சம்மதம் தானே? இந்துவ பார்வதி தத்தெடுக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த எதிர்ப்புமே இல்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.